ஓடிஜி ஓவன் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக 3 பொருள் வச்சு ஒரு குக்கீஸ் ரெசிபி பார்க்கலாங்க. இந்த குக்கீஸ் செய்யறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் தேவைப்படுங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. 1/4 டம்ளர் நாட்டு சர்க்கரையும் 1/4 டம்ளர் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த பட்டரும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வரணுங்க. இந்த அளவுக்கு கரைஞ்சிடணும். இப்போ இது கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு மைதா பிடிக்குன்னா மைதா சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா ஓரளவுக்கு பிசைஞ்சால் போதுங்க. ரொம்ப கெட்டியாக பிசையணும்னு இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். குக்கி கட்டுற எங்கிட்ட இல்லைங்க. நான் ஃபஸ்ட்டு லைட்டாக ஷேப்பாக தட்டி வச்சேன். அது கொஞ்சம் கரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் இருக்கிற அந்த பால்ஸோட அளவுக்கு அப்படியே வச்சுட்டேங்க. அந்த மாதிரி வச்சது மட்டுமே சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த குக்கீஸை ஓடிஜி இல்லாமல் குக்கரில் தான் பண்ணணும்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. 5 நிமிஷம் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. நான் உடனே எடுத்ததில் எனக்கு லைட்டாக உடஞ்சிருச்சு. ரீசெண்டாக அப்லோட் பண்ணிக்கிற லாங் வீடியோவில் கூட இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.